அடுத்தபடியாக தேனியிலேருந்து வர்றார், எங்கள் ஊருக்காரர் வர்றார். என்ன இருந்தாலும் நம்ம ஏரியா பக்கத்துலேருந்து வர்றவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுவார் இல்லையா? ஆளை பார்த்து இடம் ஓட்டுறாதீங்க. தேனி சின்னது தான், சுத்திர ரீங்காரம் பெருசாக இருக்கும்னு வாங்க இல்லையா? அது மாதிரி ஈஸ்வரனுடைய பேச்சு நான் இன்னும் கேட்டதில்லை, இன்றைக்கி தான் கேட்க போகிறேன். சார் வாங்க சார். இவர் வர்றதுங்கிறது எப்படி வர்றாருன்னா அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு வர்றாரு. அவர் அரேஞ்ச் மேரேஜ்லேருந்து வர்றதுனால தான் ஆல்ரெடி மொட்டை அடிச்சுட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். தெரில என்னென்னு எப்படி பேசுகிறாருங்கிறத பார்ப்போம். ஐயா வணக்கம், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதாவது இங்கே காதல் அப்படின்னா காலதாமதன்ற அர்த்தம். எப்படி அப்படின்னா காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி காலதாமதமே வராது. ஏன்னா காதலி வர சொன்னால் அதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு போய் நின்றுருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தாமதமாக வருவாங்க. அதனால் காதல் அப்படின்னா காலதாமதம் அப்படின்றது அதோட கான்செப்ட். சரி, இப்போ காதலுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய ஐயா பேசினார். எங்கே எட்டு போடுவார், வண்டியில் சுற்றலாம், எட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கல்யாணத்துக்கு அப்புறம் எட்டு போட சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு பயம் வந்துடும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது பயபக்தியோடு செய்யக்கூடியது அரேஞ்ச் மேரேஜ். சரிங்களா? அதாவது சுக்கிரன் அப்படின்னா கருமேகம், கண்மூடித்தனம். சுக்கிரன் வீட்டில் தான் சந்திரன் உச்சம். சந்திரனா எண்ணம், கண்மூடித்தனம் எண்ணம் வந்தால் காதல். சரிங்களா? அப்போ நம்ம தெளிவாக ஒரு செயலை செய்யும்போது ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க? சமுதாயத்தை கூட்டி ஒரு 4 பேரை கூட்டி சில விஷயங்களை சொல்லி நம்ம அவங்க வீட்டில் போய் பார்க்குறதும், அவங்க நம்ம வீட்டு சூழ்நிலையை பார்க்குறதும், இவரோட வேலை என்ன, இவரோட சுற்றுதார உறவினர்கள் யார், இப்படி என்று பல தரப்பில் விசாரிச்சுட்டு நம்ம பெண்களை பற்றி விசாரிக்கிறோம். பெண்கள் நம்மளை பற்றி விசாரிக்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆக வாழக்கூடியவர்கள் தான் நம்ம அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலையை அறிஞ்சு தான் அவங்க வராங்க. ஆனால் காதல் அப்படி கிடையாது. காதல் கண்மூடித்தனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்படின்னா பெண் ஒரு ஆணை மட்டும் அறிவதும், ஒரு ஆண் பெண்ணை மட்டுமே அறிஞ்சு கொள்வதும், அது மற்ற சூழ்நிலையே அதுக்கு தெரியாது. ஏன்னா அது லவ்ன்ற ஒரு கான்செப்ட், காதல்ன்ற கான்செப்டை மட்டும் அது மைண்டில் செட் பண்ணிக்கும். அந்த சமுதாயத்து கூட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய அப்பா அம்மா கூட செட் ஆகாது. ஏன்னா அவங்க வேறு லெவலில் நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் வாழும்போது அது தவறுதலாக அவர் புரிந்து கொண்டு அவங்க காதல் திருமணன்றதை நம்மளுக்கு ஒரு சிக்கலை உருவாக்குன்ற மாதிரி தான். அதாவது அந்த மேடம் மல்லிகை பாட்டு பாடினாங்க. அதாவது தேயாமல் நூலாகிறேன், இயற்கையை சந்திரன் தேஞ்சு தான் திரும்ப 15 நாள் கழிச்சு உதயமாகுது பவரா. சரிங்களா? தேயாமல் இருந்து தான் பாருங்களேன். அப்போ நம்மளுக்கு எங்கே தேயுதுன்றது நம்மளுக்கு தெரியுன்றதை நான் சொல்லிட்டு, காதல் முன்னாடி எல்லாத்தையே நடிக்கிற மாதிரி, அதாவது காதல் எல்லாத்துக்கும் முன்னாடி நடிக்கும். சரிங்களா? ஆனால் பிறகு உங்களை முடிக்கும். சரிங்களா? இதுதான் காதலோட தத்துவம். சரிங்களா? அப்போ காதல் என்பது அதுக்கு முன்னாடி நம்ம நடிப்போம். நம்ம எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரியும், எல்லா விஷயத்துலையுமே சரியாக இருக்கிற மாதிரியும் அந்த பெண்ணுக்கிட்ட நடிக்கிறதும், பெண் ஆணுக்கிட்ட நடிக்கிறதும். சரிங்களா? அப்போ நடிக்கும்போது உண்மைத்தன்மையே தெரியாது. சரிங்களா? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்மைத்தன்மை தெரிய வரும். சரிங்களா? அப்போ அதனால் காதல் திருமணன்றது ஒரு கண்மூடித்தனம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. காதல் என்பது நிதானத்தை சொல்லாது, அதுதான் ராகு, அதுதான் ஆசையை தூண்டிவிடும். சரிங்களா? அரேஞ்ச் திருமணம் என்றது கேது, அது நிதானமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் பெரியோர்களாக நிச்சயிக்கப்பட்டு எல்லாத்தையும் இப்படி தான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இப்படி தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நீ நிதானமாக போகணும்னு சொல்லக்கூடியது தான் கேது, அதுதான் சூரியன் பகவான். சரிங்களா? ராகுன்றது உடல் சம்மந்தப்பட்டது, எண்ணம், சந்திரன் உடல் சம்மந்தப்பட்டதுன்றதுனால அந்த சந்திரன் சுக்கிரன் வீட்டில் உச்சமாகறதெல்லாம் கண்மூடித்தனமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? போய் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தில் நம்மளுடைய கிரக காரத்துவமே அப்படி தான் இருக்குது. சிரகுருன்றது யார்? ராகு, நிதானம் இல்லாமல் செயல்படுறது. தேவகுருன்ற யார்? நிதானத்தை சொல்லிக் கொடுக்கவர். அப்போ குரு நிதானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அவர் நம்ம கான்செப்டை உருக மாட்டார். அவர் ஒரு விஷயத்தை அப்படி செய்கிறாருன்னா அதில் நன்மை இருக்குன்றதான் அதில் இருக்கிற கான்செப்ட். அப்போ குருன்றவர் நம்மளுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார், தீமையை செய்ய மாட்டார். சுக்கிரன் என்பது நம்மளுக்கு நன்மை மாதிரி இருக்கும், இனிப்பாக இருக்கும், ஆனால் பின்னாடி கசக்கும் அப்படின்றதான் காதல் திருமணம்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். விவேக் ஒரு படத்தில் ஓடினேன் ஓடினேன் ஓடினேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுவார். கடல் அங்கே எண்டில் போனோன்னா கடல் இருந்ததுனால நான் திரும்பி வந்தேன்ற மாதிரி தான் காதலும். கண்மூடித்தனமாக நான் ஓடினேன் ஓடினேன் ஓடினேன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு காலகட்டத்தில் இவங்களோட சுயநலம் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனும், இவங்களோட சுயநலம் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே
திரும்பி வந்து விட்டேன், இதில் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் விவேக் ஒரு படத்தில் காதல் சொல்கிற மாதிரி தான் அந்த தத்துவமும் அமையும். அரேஞ்சு திருமணன்றது தான் நம்மளுடைய காலம் அறிந்து, சுற்றுச்சூழல் அறிந்து, உறவுகளை அறிந்து, நம்ம யாருன்னு தெரிந்து ஒரு பெண்ணை நம்ம திருமணம் பண்ணி கொள்வது. காதல் இது எதுவுமே தெரியாது, இவங்களுடைய சுற்றுச்சூழல் என்னன்றது தெரியாது, இவங்களுடைய உறவு முறை என்னன்றது தெரியாது. காதல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை நிலவரம் தெரியும் போது அவங்க இரண்டு பேத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அப்போ காதல் என்பது ஒரு மாயை. சரிங்களா? காதல் என்பது ஒரு மாயை. அரேஞ்ச் மேரேஜ்ன்றது வந்து உண்மை தெரிஞ்சும் பண்ணுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது வந்து சிறப்புன்னு சொல்லி நான் இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்லலை தேனின்னு சொல்லி அது கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வேகம். அதுலேயும் கன்னி பேச்சு மாதிரி கடன்னு, அதாவது மழையான பெய்தல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொட்டி தீர்த்துட்டார். அவ்வளோ மனக்குமுறல் இருக்குது மனசுக்குள்ளே. இல்லை நான் வாங்கின அடி அப்புட்றா அப்படின்ற மாதிரி அப்படி மனக்குமுறலோடு பேசியிருக்காரு. அவருடைய பேசுனதில் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னார் பாருங்க. காதலிக்கல அந்த பிள்ளைகிட்ட நம்ம காமிக்கிற பிலிம் இருக்கே, அடாடாடாடா பிரமாதமாக இருக்கும். நம்மளை போல் ஒரு உத்தமன் இல்லை, என்னை விட நீ ஒரு சிறந்த மாப்பிள்ளையை நீ லோகத்திலேயே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஸ்டைலில் நம்ம ஒரு பிலிம் காமிப்போம். கடைசியில் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சாயம் போய் பல்லு பிடுங்கி அது ஒரு லெவலுக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு தான் நிற்கிறாங்க, அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்தார். நடிக்கிறாங்க காதலில் அப்படின்னு. அப்புறம் ஒரு பாடல் சொன்னார், படத்தில் ஏதோ ஒரு வசனம் சொன்னார், ஓடினேன்னு பேசுவார். நான் அதை கேட்டதில்லை. ஆனால் சிவவாக்கியார் ஒரு பாடலில் சொல்கிறார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களுங்கழிந்து போய் தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த ஓடிய அப்படின்னு சொல்லி சிவவாக்கியார் பாடுவார். இதே இது பராசக்தி திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான், அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், செய்தார்களா அன்று ஆட்சியில் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. எனிவே அது இருக்கட்டும். இப்போ வந்து ஈஸ்வரன் வந்து அந்த காதலில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துறதே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு.